சனிப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக இந்த நல தமயந்தி கதையை முழுவதுமாக கேட்டுவிடுங்கள். இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனிதோஷம் நீங்கிவிடும் என்ற ஐதீகம் உள்ளது. அதனால இந்த கதையை கண்டிப்பா கேட்டு மகிழுங்க. சனி பகவானின் அருளையும் பெறுங்க. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலை பற்றிய சிறப்பு வீடியோவை அடுத்ததாக போடுகிறேன். நலன் தமயந்தியின் காதல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதேபோல் நலசக்கரவர்த்தி சமையல் கலையிலும் சிறந்த வல்லுநர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நலன் தமயந்திக்கும் சனி பகவானுக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அந்த கதைக்கும் ஒரு அபார சக்தி இருக்கிறது. என்னவென்றால், அந்த கதையை படிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் சனிதோஷம் இருந்தால் நீங்கி விடுமாம். அப்புறம் என்ன, நீங்களும் அந்த கதையை படிங்க, கேளுங்க, சனிதோஷத்தை விரட்டுங்க. ஆகுணன் மற்றும் ஆகுகி என்னும் வேட்டை தொழில் செய்யும் தம்பதிகள் காட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் காட்டிலேயே ஒரு சிறிய குகைக்குள் வாழ்ந்து வந்தனர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியே துறவி ஒருவர் வந்தார். இவர்களும் அந்த துறவியை உபசரித்தனர். துறவியை போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு உபசரித்தார்கள். பின்பு இருட்டிவிட்டது. குகைக்குள் 2 பேர் மட்டும்தான் படுத்து தூங்கும் அளவுக்கு இடம் இருந்தது. அதனால் என்ன செய்வதென்று யோசித்த வேடன் குகைக்குள் துறவியையும் தன்னுடைய மனைவியையும் உறங்கும்படி கூறிவிட்டு குகைக்கு வெளியில் வந்து படுத்து தூங்கிவிட்டான். அப்படி வேடன் ராத்திரி குகைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்தான். அதே சமயம் தன் மீது நம்பிக்கை வைத்து தன் மனைவியை என்னுடன் விட்டுவிட்டு வெளியில் தூங்குவதை நினைத்து பெருமைப்பட்டார் அந்த முனிவர். அதே போலத்தான் வேடனுக்கும் தன் மனைவி வேறொரு ஆணுடன் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே சிறிதும் இல்லாமல் தான் வெளியில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்படி இரவு தூங்கிக் கொண்டிருந்த வேடனை ஒரு கொடிய மிருகம் இரவில் தாக்கி கொன்றுவிட்டது. அந்த விஷயத்தை காலையில் எழுந்ததும் அறிந்த ஆகுகியும் அன்பு மிகுதியால் அந்த இடத்திலேயே உயிரை விட்டுவிட்டாள். இப்படி ஒருவருக்கொருவர் எந்த சுயநலமும் இல்லாது வாழ்ந்து வந்த அந்த வேடகுல தம்பதியினர் தான் அடுத்த பிறவியில் நலன் தமயந்தியாக பிறந்தார்கள். அந்த முனிவரோ அன்னப்பறவையாக பிறவி எடுத்தார். நலன் சாதாரண குடும்பத்தில் பிறக்கவில்லை. நலன் நிடத நாட்டினுடைய இளவரசனாக பிறந்து பின்னர் மன்னராக ஆனார். அப்போது திடீரென்று ஒரு அன்னப்பறவை ஒன்றை பார்த்தார். அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது, உன்னுடைய அழகுக்கு ஏற்ற அழகி விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான் என்றும் அவளை திருமணம் செய்து கொள், நீ அதிர்ஷ்டம் பெறுவாய், உனக்காக நான் தூது செல்கிறேன் என்று அந்த அன்னப்பறவை கூறியது. அன்னத்தின் பேச்சை கேட்ட நலனுக்கு தமயந்தி மீது ஆர்வம் அதிகரித்தது. தூதுபோன அன்னப்பறவையின் பேச்சை கேட்ட தமயந்தியும் நலனின் மீது தீராத காதல் கொண்டாள். தமயந்தி மிக அழகானவள். அதனால் தேவர்களும் பலர் அவள் மீது ஆசை கொண்டனர். அதில் சனி பகவானும் அடங்குவார். அந்த சமயத்தில் தமயந்திக்கு அவளுடைய தந்தை சுயவரம் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் நலனை தமயந்தி காதலிப்பது தெரிந்து சனி பகவான் உள்ளிட்ட அத்தனை பேரும் நலனை போலவே வேடமணிந்து கொண்டு சுயவரத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த சுயவரத்துக்கு ஒரிஜினல் நலனும் வந்திருந்தார். என்னதான் எல்லோரும் வேடமணிந்திருந்தாலும் தமயந்தியோ உண்மையான நலனுக்கு மாலை சூட்டி திருமணம் முடித்தாள். அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற 2 குழந்தைகளும் பிறந்தார்கள். தமயந்தியை அடைய முடியாத தேவர்கள் பெரும் விரக்தி அடைந்தார்கள். அதனால் கோபமடைந்து சனி பகவானிடம் சென்று, உன்னுடைய சக்தியால் நீ நலனை பிடித்து கொள்ள வேண்டும், அவனை ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சனி பகவானை பொறுத்தவரையில் கடமை உணர்வு மிக்கவர்களை எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் கடமை தவறினால் அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே மாட்டார். இப்படி இருக்கையில் நலனோ மிகவும் நல்லாட்சி செய்து வந்தான். இப்படிப்பட்ட ஒருவனை எப்படி அவரால் பிடிக்க முடியும்? எப்படி பிடிக்கலாம் என்று காத்திருந்த தேவர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஒரு முறை நலன் பூஜை செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில்தான் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போய்விட்டார். கால் கழுவுவதை கூட சரியாக செய்யாத மன்னன் ஒரு நாட்டை எப்படி சிறப்பாக சுத்தமாக ஆள்வான் என்று நினைத்த சனி பகவான் அவரை பிடித்து கொண்டார். அதன் பின்னர் புட்கரன் என்பவனிடம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நலன் தன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் இழந்தான். குடும்பத்தோடு நாட்டை விட்டே வெளியேறிவிட்டான். தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் படுகின்ற கஷ்டத்தை நினைத்து ஒரு அந்தணர் ஒருவரின் மூலம் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார். குழந்தைகளுடன் போக மறுத்த மனைவியை தனியாக காட்டில் விட்டுவிட்டு நலன் சென்று விட்டார். ஏனெனில் அவள் எப்படியாவது தன்னுடைய பெற்றோர்களுடன் போய் சேர்ந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் நலன் அப்படி செய்தான்.
நடுக்காட்டில் தனியாக இருந்த தமயந்தியை ஒரு பெரிய மலைப்பாம்பு சுற்றி கொண்டது. அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன் அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு அவளை துரத்தி கொண்டே இருந்தான். இவனிடமிருந்து தப்பி சென்ற தமயந்தி சேதி நாட்டை அடைந்து அங்கு பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்தாள். தமயந்தியின் தந்தை தன் மகளை தேடி கண்டுபிடித்து தன்னுடன் அழைத்து சென்று விட்டார். தமயந்தியை பிரிந்து சென்ற நளன் காட்டில் கார்கோடன் என்கின்ற பாம்பு கடித்து கருப்பாக மாறிவிட்டான். ஆனால் அந்த பாம்பு ஒரு அற்புதமான ஆடையை வழங்கி சென்றது. தன்னுடைய அழகை இழந்தபின் அயோத்தி மன்னன் ரிதுபன்னனின் தேரோட்டியாக வேலைக்கு சேர்ந்தான் நளன். தன்னுடைய கணவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி தன் கணவர் நளனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்வரம் நடப்பதாக அறிவித்தாள். ரிதுபன்னனும் சுயம்வரத்துக்கு கிளம்ப அவருக்கு தேரோட்டியாக நளனும் உடன் வந்தார். தேரோட்டியாக இருந்த நளனையும் தமயந்தி அடையாளம் கண்டுகொண்டார். அந்த சமயத்தில் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய அழகான சுய உருவத்தை மீண்டும் பெற்றான் நளன். இவர்கள் திருநள்ளாறு தலத்தை அடைந்தபோது 7.5 சனி நீங்கிவிட்டது. சனீஸ்வரன் நளனின் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பரிகாரமாக வரம் தருவதாகவும் கூறினார். உடனே நளன் அவரிடம், சனி பகவானே, நான் பெற்ற கஷ்டம் யாருக்கும் நேர்ந்துவிடக்கூடாது. என்னுடைய கதையை படிப்பவர்களை கேட்பவர்களை துன்புறுத்தக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான். சனி பகவானும் அருள் புரிந்தாராம். அதனால்தான் இந்த கதையை படிப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு சனி தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்ற ஐதீகம் உண்டானது. ஆதலால் பக்த பெருமக்களே, இந்த கதையை ஒரு முறை அல்ல 2 முறை கேளுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. நன்றி. தொடர். சனி பகவானின் அருளையும் பெறுங்கள்.